ஒரு தேவாலயத்தில் ஏறும் பொழுது பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் உடனே அந்த பலிபீட தண்டையில் என்ன செய்வார்கள்? குழைந்து விழுவார்கள். சங்கலை கட்டி இருக்கும், அதை கொண்டு தான் வலிச்செடுப்பாங்க. அங்கே யாருக்கும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அதிபரிசுத்த ஸ்தலத்தில் ஏற முடியாது. ஆனால் இந்த வயது செல்லுகிறது வரையிலும் இந்த சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பார்வையில் அவ்வளோ நல்ல மனுஷன். அப்போ அவருக்கு அந்த ஒரு குழந்தை கிடைக்கும்போது அநேகர் அதனால் சந்தோஷப்படுவார் என்று சொல்கிறார். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவருக்கு வழி வருப்பதற்கு அவருடைய 6 மாதத்துக்கு வேண்டியவர் பிறந்தார். பின்ன பெருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஆசீர்வாதத்துக்கு பிந்துகிறதானால் இதே போல் கர்த்தருக்கு பிரியமான அல்லங்க அநேகரை மகிழ வைக்கிற ஒரு சில காரியங்கள் உங்கள் கூட இல்லைன்னா உங்களோட தலைமுறையில் கூட உங்களோட வாழ்க்கையில் நிறைவேறந்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? சில ஆசீர்வாதங்களை அவர் தள்ளி போடுகிறார். ஆசீர்வாதம் நேரமே கிடைக்கும்போது நம்ம நேரமே சந்தோஷப்பட்டு நினச்சோம் அதை களவோம். அது பிந்தி கிடைக்கும்போது அது விலை நமக்கு என்ன செய்யும்? புரிந்து கொள்ள முடியும்.